அகில இந்திய லோகோ ஓட்டுநர் கழகம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. மத்திய அரசு ஒப்புக்கொண்டபடி ஆண்டுக்கு 365 நாட்களும் பணியாற்றும் ரயில் ஓட்டுநர்களின் வேலை நேரம், ஓய்வு உள்ளிட்ட சட்டங்களை மாற்றியமைக்க ஒரு கமிட்டியை உடனே நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டுள்ளது. கடந்த 2 வருடங்களாக 6வது ஊதிய குழு சம்பந்தமாக இந்த லோகோ பைலட்ஸ்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து பலவித போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறது. இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்கள் மற்றும் ஷண்டிங் லோகோ குட்ஸ் டிரைவர்கள், பேசஞ்சர் டிரைவர், மோட்டர்மேன், மெயில் ரயிலுடைய கிரேடு பே இன்னமும் ரைஸ் செய்யப்படவில்லை. ரன்னிங் அலவன்ஸ் ரேட் 1980 ஃபார்முலாவை வைத்து அமைத்து 1/1/2006 முதல் அதனுடைய அரியர்ஸ் வழங்கப்படும் என்ற பலவித நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி பலவித போராட்டங்களாக தற்பொழுது ஃபாஸ்ட் ட்ராக் கமிட்டி அமைக்கப்பட்டுள்ள ரயில்வே அமைச்சகத்தால் எங்களுடைய கோரிக்கைகளை நியாயமாகவும் விரைவாகவும் வெளியிட வேண்டும். இந்த போராட்டத்தில் சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், திருவனந்தபுரம், பாலக்காடு ரயில்வே கோட்டங்களைச் சேர்ந்த லோகோ பைலட்டுகள் கலந்து கொண்டனர்.